கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் அப்படின்னு வேதம் கூறுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகள் இருந்தால் ஆண்டவரத்தில் ஞானத்தை கேட்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நான் ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளையா, எனக்கு ஞானத்தை தாங்காண்டவரை, ஞானத்தை தாங்காண்டவரைன்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அவர் ஞானத்தை கேட்பார். ஒரு ஞானத்தில் குறைவில் இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஞானத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் கேட்குறவங்க எவனும் பெற்றுக்கொள்வான்ற வசனம் போட்டிருக்குது. அதில் கேட்குற நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது யாரையும் ஒரு கடிந்து கொள்ளாதமா இருக்கிய தேவனுக்கு கேட்கிறவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ யாரையும் அவர் கடிந்து கொள்ள மாட்டார். அவன்கிட்ட அப்படி கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சவாரு ஞானத்தை தருவார். அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது என்ன கேட்கணுமா, ஆனாலும் அவன் எவ்வளவாகியும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறவன். சந்தேகப்படுகிற காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்போ ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டாலும் விசுவாசத்தோடு கேட்கணுமா. அதனால என்ன செய்வோம், இருமனமாக என்ன செய்யக்கூடாதான், கேட்கக்கூடாது. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா, விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது, அவிசுவாசம் உங்களுக்கு வரக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவர் என் தேவனாய் கர்த்தர் இந்த காரியத்தை சந்திப்பார், என் கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் அப்படிங்கிற வசனத்தை நீங்கள் கொண்டு ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் வேதம் கூறுகிறது. உங்களுக்கு இருமனம் இருக்கவே கூடாது. ஏசப்பா மேலே மாத்திரம் இருந்து உங்களை பற்றி கொள்ளுங்க. இருமனத்தை கொண்டு வரது பிசாசு. அதை கடிந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பிசாசு இல்லை, நான் உங்களுடைய சமூகத்தில் எனக்கு முன்னேறி போக முடியாதபடி எனக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரான், அந்த அவிசுவாசத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா, நான் இருந்த பற்றி கொள்ளணும், விசுவாசத்தோடு நான் காணப்படணும்ப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு நம்புது. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து ஜெயத்தை தருவார். நீங்கள் தோற்று போகிற பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் அழுகிற பிள்ளைகள் கிடையாது, நீங்கள் ஆழ பிறந்தவர்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். என் அன்பு தகப்பனே, இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதியும்.